போட்டி தேர்வுக்கு தயாராகும் அனைவருக்கும் அதிகமான வணக்கம். நான் ராஜ்குமார். இந்த வீடியோவில் டிஎன்பிஎஸ்சி டெய்லி சேலஞ்ச் ஃப்ரீ டெஸ்ட் வந்து நம்ம பார்த்துட்ருக்கோம். 18 நாட்களில் 35 லெசன் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கான ஒரு ஃப்ரீ டெஸ்ட் வந்து நம்ம பார்த்துட்ருக்கோம். இந்த டெஸ்ட் பேட்சில் டெஸ்ட் நம்பர் 2க்கான ரிப்போர்ட், அதே போல் டெஸ்ட் நம்பர் 3 இன்றைக்கி சாயந்தரம் 6 மணிலேருந்து டெஸ்ட் நம்பர் 3 வந்து உங்களுக்கு நடக்க போகுது. அதற்கான ஸ்டடி பிடிஎஃப்பும் டெஸ்ட் நம்பர் 2 ஏற்கனவே நேற்று எழுதி முடிச்சிங்க இல்லையா, ஸோ அந்த டெஸ்ட்டுக்கான ரிப்போர்ட் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இதில் எத்தனை பேர் முழு மதிப்பெண் வாங்கியிருக்காங்க, எவ்வளோ போட்டியாளர்கள் இந்த தேர்வில் பங்கேற்றிருக்காங்க, அதே போல் ஒவ்வொருத்தருடைய மார்க் என்ன, நீங்கள் எந்த கேட்டகரியில் இருக்கீங்க, உங்களுக்கான ஃபீட்பேக் என்ன, சரிங்களா? ஸோ டெஸ்ட்டு மட்டும் நம்ம எழுதிட்டு போகிறது மட்டும் இல்லாமல் அந்த டெஸ்ட் மூலமாக நம்ம என்ன கற்றுக்கிறோம், நம்ம என்ன தவறுகள் செஞ்சுருக்கோம், எல்லோரும் என்ன மாதிரி அந்த டெஸ்ட்டை அப்ரோச் பண்ணியிருக்காங்க, அவங்கள நம்ம எப்படி மாறுபடுறோம், அதே போல் இன்னும் நம்ம எந்த அளவு இம்ப்ரூவ் பண்ணிக்கணும், நமக்கான ஃபீட்பேக் ஒவ்வொரு டெஸ்ட்லையுமே நமக்கு தேவை. ஸோ அந்த ஃபீட்பேக் நம்ம பார்த்துடலாம். நீங்கள் வாங்கின மார்க்கை பேஸ் பண்ணி அந்த கேட்டகரிக்குள்ளே இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் ஃபீட்பேக்கும் கொடுத்துறோம். அதை பொறுத்து அடுத்தடுத்த தேர்வுகளில் நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். அதே போல் முதல் தேர்வில் கொடுத்த ஃபீட்பேக்கை பேஸ் பண்ணி நிறைய பேர் வந்து இம்ப்ரூவ் பண்ணியிருக்கீங்க, அவங்களுக்கும் வாழ்த்துக்கள். அதே போல் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி எவ்வளோ பேர் வந்து தொடர்ச்சியாக அந்த தேர்வு எழுதுகிறாங்க அப்படின்றத நீங்களே மானிட்டர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். முதல் தேர்வில் 1700 பேர் எழுதியிருந்தாங்க. இந்த தேர்வு 1500 பேர், கிட்டத்தட்ட ஒரு 200 பேர் பக்கம் இந்த தேர்வுலேருந்து விலகி இருக்காங்க. இந்த கவுண்ட்டு தொடர்ச்சியாக வருது அப்படின்னா டெய்லி சேலஞ்ச் அப்படின்றது இதுக்காக தான் நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன். எவ்வளோ பேர் தொடர்ச்சியாக நம்ம கூட சேர்ந்து பயணிக்கிறாங்க, எவ்வளோ பேர் போட்டி போட தொடர்ச்சியாக ரெடியாக இருக்காங்க அப்படின்றத நீங்களே பார்க்க முடியும். தொடர்ச்சியாக டெய்லியுமே வந்து ஒரு டாபிக் கொடுக்குறோம் அப்படின்னா அது எத்தனை பேரால் படித்து முடிக்க முடியுது, எவ்வளோ பேர் டெஸ்ட்டும் எழுத முடியுது அப்படின்றத நீங்கள் பார்க்கலாம். ஸோ அதியமான் டீமோட ஆப்பில் தான் இந்த டெஸ்ட் பேட்ச் நடக்குது. ஏற்கனவே இந்த இன்ஃபர்மேஷன் எதுவும் தெரியாதவங்க ப்ரீவியஸ் வீடியோஸ் எல்லாமே பார்த்துட்டு அதை பேஸ் பண்ணி டெஸ்ட் எழுதுங்க. இந்த டைம் பீரியடில் கால் பண்ண வேண்டாம், ஏன்னா சப்போர்ட் பண்ண முடியாது. ஸோ முடிஞ்ச வரையும் ப்ரீவியஸ் வீடியோ பார்த்துட்டு டெஸ்ட் எழுதுங்க. டெஸ்ட் 3க்கான பிடிஎஃப் நேற்று நைட்டே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் டெலகிராம்லேயும் வெப்சைட்லேயும் அப்டேட் பண்ணிவிட்டேன். ஸோ அடுத்த நாள் மார்னிங் வரையும் நீங்கள் வெயிட் பண்ண தேவையில்ல, டெலகிராமில் அப்டேட் பண்ணிடுவோம், வெப்சைட்லேயும் அப்டேட் பண்ணிடுவோம். இப்போ டெஸ்ட் 3 இன்றைக்கி நடக்குது அப்படின்னா டெஸ்ட் 4 மேக்ஸ் வந்து நீங்களே தான் ரெஃபர் பண்ணி படிக்கணும். அதையும் இந்த வீடியோலையும் நான் சொல்லிடுறேன். டெஸ்ட் 4க்கு நீங்களே மேக்ஸ் ரெஃபர் பண்ணி படிக்கிற மாதிரி தான் இருக்கும். எந்த ஸ்டாண்டர்ட்ன்றதை சொல்லிடுவோம், நீங்கள் ரெஃபர் பண்ணி படிச்சுக்கலாம். ஸோ முடிஞ்ச வரையும் முந்தைய தேர்வு நடக்கக்கூடிய அதே நைட்டில் வந்து உங்களுக்கு அடுத்த தேர்வுக்கான பிடிஎஃப் வந்து அப்டேட் பண்ணிடுவோம். அதை ஃபாலோ பண்ணிவிட்டு வாங்க. நான் டெஸ்ட் 1 ஆல்ரெடி எழுதியிருந்தேன் சார், அதற்கான ரிப்போர்ட் நான் இன்னும் செக் பண்ணல, என்னோட ரேங்க் எப்படி போய் செக் பண்ணுறது, என்னோட மார்க் எப்படி செக் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் ரிப்போர்ட் ஆல்ரெடி வெப்சைட்டில் அப்டேட் பண்ணி வீடியோ கொடுத்துருக்கேன், அதை நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். இன்றைக்கான டெஸ்ட்டில் என்ன நீங்கள் படிக்க போகிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழர் கலைகள். ஸோ அதற்கான ஸ்டடி பிடிஎஃப் லிங்க் இந்த வீடியோ கீழே நான் கொடுத்துருக்கேன். நம்ம வெப்சைட் வந்தீங்க அப்படின்னா ரீசன்ட் போஸ்ட்டை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஆல்ரெடி போட்ட போஸ்ட் எல்லாமே வரும். ஸோ இந்த ரீசன்ட் போஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா எல்லா பிடிஎஃப்மே இருக்கும், சரிங்களா? டெஸ்ட் 1லேருந்து கரண்ட் அஃபேர்ஸ் வந்து எல்லாமே வந்து இந்த இடத்துல அப்டேட் ஆகும். ஸோ இதை வந்து நீங்கள் எப்போ வேணாலும் ரெஃபர் பண்ணிக்கலாம். மொபைலில் ரீசன்ட் போஸ்ட் அப்படின்றத கிளிக் பண்ணிட்டு என்னென்ன போஸ்ட்டை ரீசெண்டாக போட்டிருக்காங்கன்றதை நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இந்த ஃப்ரீ டெஸ்ட்டுக்கான பிடிஎஃப் எல்லாமே டெலகிராமில் அப்டேட் ஆகிடும். டெலகிராம் லிங்க் நான் கொடுத்துருக்கேன், அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ டெஸ்ட் 2க்கான ரிப்போர்ட்டும் நான் கொடுத்துட்டேன், சரிங்களா? டிஎன்பிஎஸ்சி ஃப்ரீ டெஸ்ட் 2 ரிப்போர்ட் யூனிட் 9 டெய்லி சேலஞ்ச். ஸோ இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் பிடிஎஃப் கொடுத்துருக்கேன், சரிங்களா? இதை கிளிக் பண்ணிட்டு நீங்கள் ரிப்போர்ட்டை டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த ரிப்போர்ட் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 39 பேஜஸ் இருக்கும். இந்த ஃப்ரீ டெஸ்ட் எத்தனை பேர் எழுதியிருக்கீங்க டெஸ்ட் நம்பர் 2 அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1561 பேர் எழுதியிருக்கீங்க. ஆவரேஜாக எல்லாருமே 20 நிமிஷம் டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. அதே போல் 35 மதிப்பெண். டோட்டலாக கேட்கப்பட்ட கேள்விகள் பார்த்திங்கன்னா 60 வினாக்கள். இந்த 60 வினாக்களில் 35 வினாக்களுக்கு மேலே மேக்ஸிமம் எல்லாருமே ஆன்சர் பண்ணியிருக்காங்க, சரிங்களா? ஸோ இந்த கிராஃப் பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த ஏ கிரேட் பார்த்திங்கன்னா எவ்வளோ பேர் வாங்கியிருக்காங்க, பி கிரேட் எவ்வளோ பேர் வாங்கியிருக்காங்க, இந்த கலரை மேட்ச் பண்ணி நீங்கள் பார்க்க முடியும், சரிங்களா? நான் முன்னாடியே சொன்ன மாதிரி டோட்டல் கொஷின் 60, 2 லெசன் யூனிட் 9ல் இது, சரிங்களா? ரொம்ப ரொம்ப முக்கியமான 2 லெசன். இது எல்லாமே நியூ புக் தான். இந்த டெஸ்ட்டுக்கான டைமிங் பார்த்திங்கன்னா ஒரு 45 மினிட்ஸ் டைம் கொடுத்துருந்தோம், சரிங்களா? இதில் குட் ஸ்கோர் எவ்வளோ சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப முக்கியமான இன்னொரு விஷயத்தை நான் சொல்லிடுறேன். இந்த டெஸ்ட்டில் எத்தனை பேர் வந்து முழு மதிப்பெண் வாங்கியிருக்காங்க அப்படின்றதுனா ஒரே ஒரு நபர் மட்டும்தான். டோட்டலாக இருக்கக்கூடிய இந்த 60 வினாக்களில் 60 வாங்கினது ஒரே ஒரு நண்பர் மட்டும் தான் வாங்கியிருக்காரு. மீதி எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒரு கொஷின், 2 கொஷின், 3 கொஷின், 4 கொஷின், 5 கொஷின் இந்த மாதிரி வந்து தவறு செஞ்சுருக்கீங்க. இதில் தெரிஞ்சிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா கொஷினோட கவுண்ட் இன்க்ரீஸ் ஆகும் போது டிஎன்பிஎஸ்சி வினாத்தாளில் 200 வினாக்கள் இருக்க போகுது. ஸோ 10 கொஷினுக்கு ஒரு கொஷின் நீங்கள் தப்பு பண்ணினா கூட, 10 வினாக்களுக்கு ஒரு வினா நீங்கள் தப்பு பண்ணினா கூட 200 வினாக்களுக்கு 20 கொஷின் நீங்கள் தப்பு பண்ணிடுவீங்க. 100 கொஷினுக்கு 10, அதே போல் 200 கொஷினுக்கு 20 வினாக்களும் தப்பு பண்ணிடுவீங்க. ஸோ அதிகபட்சமாக உங்களுடைய டார்கெட் என்னவாக இருக்குன்னா 10 கொஷினுக்கு ஒரு கொஷின் மேலே தப்பு பண்ணவே கூடாது. அப்போ தான் நம்ம கட் ஆஃபை ரீச் பண்ண முடியும் அப்படின்ற மைண்ட் செட்டில் படிங்க. இந்த டெஸ்ட்டை பொறுத்தவரையும் நீங்கள் ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய மதிப்பெண் 56லேருந்து 60க்குள்ளே இருக்கணும்.
ரிப்போர்ட் கீழே இருக்குது சரிங்களா. இதை நீங்கள் செக் பண்ணி பார்க்க முடியும். ஸோ இதில் வெங்கடேஷ் அவர் மட்டும் தான் பார்த்தீங்கன்னா 60க்கு 60 வாங்கியிருக்காரு. மீதி எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒரு கொஷின் 2 கொஷின் அந்த மாதிரி சரிங்களா. கண்டிப்பாக இது இருக்கும் தான். ஏன்னா 60 வினாக்கள் அப்படின்னும் போது டேட்டாஸ் இருக்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்திருக்கலாம், ஏதாவது தவறு செஞ்சுருக்கலாம், இல்லை தெரியாமல் தப்பு பண்ணியிருக்கலாம், இல்லை அந்த கொஷினை நீங்கள் கவர் பண்ணாமல் இருந்திருக்கலாம், மறந்து போயிருக்கலாம். ஸோ வெரி குட் ஸ்கோர்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 56லேருந்து 60க்குள்ளே. அடுத்து குட் ஸ்கோர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 55 மதிப்பெண்லேருந்து 50 மதிப்பெண் வரலையும் நீங்கள் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய ஸ்கோர் குட் ஸ்கோர் லெவலில் இருக்குது. அதாவது செகண்ட்குள்ளே நீங்கள் இருக்கீங்க அப்படின்றத நீங்கள் கவுண்ட் பண்ணிக்கலாம். ஸோ வெரி குட் ஸ்கோர்க்குள்ளேயும் குட் ஸ்கோர்க்குள்ளேயும் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா இன்னும் நீங்கள் இம்ப்ரூவ் பண்ண வேண்டியதில்லை. இருக்கக்கூடிய மெத்தடில் அப்படியே நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு போகலாம் சரிங்களா. ஸோ நீங்கள் சரியான பாதையில் தான் பயணிக்கிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எவ்வளோ பேர் நீங்கள் சரியான பாதையில் பயணிக்கிறீங்க அப்படின்றதையும் நான் சொல்லிடுறேன். 56 மதிப்பெண்ணுக்கு மேலே எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 56க்கு மேலே சரிங்களா 44 பேர் ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணுவாங்க சரிங்களா. 47 பேர் வந்து ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்கீங்க. அடுத்து 50க்கு மேலே நான் சொன்னேன் இல்லையா, 50லேருந்தே கூட நான் சொல்லிடுறேன். ஸோ 50 மதிப்பெண்லேருந்து அதுக்கு மேலே 50, 51, ஸோ 60க்குள்ளே எத்தனை பேர் இருக்கீங்க அப்படின்னு பார்த்தா 240 பேர். இந்த 240 பேரும் சரியான முறையில் நீங்கள் படிச்சுட்ருக்கீங்க. நீங்கள் தாராளமாக நீங்கள் படிக்கக்கூடிய மெத்தடில் அப்படியே படிச்சுட்டு வாங்க. டெஸ்ட்டு அடுத்தடுத்து வரும்போது பர்ஃபார்மன்ஸ் மட்டும் இன்க்ரீஸ் பண்ணுங்கள் சரிங்களா. உங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் தனியாக இருக்கும் இல்லையா, உங்களுடைய கிராஃப் ஒன்று, அந்த கிராஃபில் மட்டும் இன்க்ரீஸ் பண்ணிட்டு வாங்க. அடுத்த கேட்டகரி நீட் டு இம்ப்ரூவ் இன் டெஸ்ட். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட்டில் இம்ப்ரூவ் பண்ணணும். எந்த மதிப்பெண்லேருந்து எந்த மதிப்பெண் வரலையும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 41 மதிப்பெண்லேருந்து 49 மதிப்பெண் சரிங்களா. 60 வினாக்களுக்கு நீங்கள் கிட்டத்தட்ட 20 கொஷின் தப்பு பண்ணியிருக்கீங்க சரிங்களா. ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு 11 கொஷின்லேருந்து நீங்கள் 20 கொஷின் பக்கம் தப்பு பண்ணியிருக்கீங்க அப்படின்னும் போது நீங்கள் இன்னும் டெஸ்ட்டில் கான்சன்ட்ரேட் பண்ணணும். கொஷினை தப்பாக படிச்சிருக்கலாம், இல்லை கொஷின் உங்களுக்கு ஏதாவது ஒன்று தெரியாமல் இருந்திருக்கலாம். அது 1-2 தான் பரவாயில்ல, இல்லை அதிகபட்சமாக வந்து 5 வரலையும் 10 வரலையும் கூட ஓகே சரிங்களா. அது தாண்டி போகுது அப்படின்னும் போது இன்னுமே வந்து கான்சன்ட்ரேட் பண்ணுங்க சரிங்களா. 49 மதிப்பெண்லேருந்து 41 மதிப்பெண்குள்ளே நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய தேர்வு எழுதும்போது சரிங்களா வினாத்தால் நீங்கள் பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் டைம் எடுத்துக்கோங்க. எல்லாருமே வந்து 20 நிமிஷத்தில் தேர்வு எழுதியிருக்காங்க அப்படின்னா நமக்கு 45 நிமிடம் டைம் இருக்குது. அந்த டைமை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தா இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க சரிங்களா. ஒரு அரை மணி நேரத்தில் நீங்கள் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா இன்னும் ஒரு 10 நிமிஷம் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கோங்க. ஏன்னா 60 வினாக்கள் இருக்குது சரிங்களா. ஸோ அந்த 60 வினாக்களை நம்ம எந்த அளவு வந்து ஃபேஸ் பண்ணுறோம் அப்படின்னு ரொம்ப முக்கியம். ஜஸ்ட் வந்து அப்படியே கிளிக் பண்ணிட்டு போகிறத விட்டுட்டு தெரியலனா கெஸ் பண்ணி பாருங்கள் எதுவாக இருக்கும் அப்படின்றத ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுடைய தேர்வில் நீங்கள் கொஞ்சம் கவனம் செலுத்துனீங்க அப்படின்னா இன்னும் உங்களுடைய மதிப்பெண்ணை இன்க்ரீஸ் பண்ண முடியும். அடுத்து 30 மதிப்பெண்லேருந்து 40 மதிப்பெண்குள்ளே சரிங்களா. அப்படி மேலேருந்து பார்த்தோம் அப்படின்னா 40லேருந்து 30க்குள்ளே நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய ஸ்டடீஸில் நீங்கள் கவனம் செலுத்தணும். உங்களுடைய படிப்பில் நீங்கள் கவனம் செலுத்துங்க சரிங்களா. இந்த மதிப்பெண் நமக்கு போதாது. இன்னும் நீங்கள் நல்லா படிச்சுட்டு 2 லெசன் தான் கொடுத்துருக்கோம், கிட்டத்தட்ட 33 பேஜ் தான் நினைக்கிறேன். ஸோ அவ்வளோ பேஜஸ் தான் படிச்சுட்டு அதில் 60 வினாக்கள் நீங்கள் எழுதியிருக்கும் போது இன்னும் கொஞ்சம் கவனமாக நீங்கள் படிச்சிருக்கீங்க அப்படின்னா இன்னும் அதிகமான வினாக்கள் நீங்கள் பெற்றிருக்க முடியும். ஒருவேளை நீங்கள் 1 லெசன் தான் படிச்சுட்டு இல்லை 1.5 லெசன் தான் படிச்சிருந்தீங்கன்னா இந்த மாதிரி மதிப்பெண் கண்டிப்பாக குறையும். ஸோ உங்களுடைய படிப்பில் இன்னும் கொஞ்சம் நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணுங்கள் சரிங்களா. ஸ்டடீஸில் ஃபோக்கஸ் பண்ண வேண்டியதில்லை, இன்னும் கொஞ்சம் நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணால் போதுமானது சரிங்களா. நீங்கள் எந்தளவு படிச்சிருக்கீங்களோ அதை இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணுங்கள். அடுத்த லெவலில் ஸ்டடீஸில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறேன் சரிங்களா. எந்த மதிப்பெண்லேருந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா 29 மதிப்பெண்லேருந்து அப்படியே கீழே வந்து ஒரு 10 மதிப்பெண் வரலையும் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் ஸ்டடீஸில் கவனம் செலுத்தணும். என்ன கேட்டிங்கன்னா இந்த 10ன்றதை நான் இப்போதைக்கு ஆட் பண்ணியிருக்கேன். என்ன கேட்டிங்கன்னா 29லேருந்து 20 வரலையும் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னாவே நீங்கள் உங்களுடைய ஸ்டடீஸில் கவனம் செலுத்தணும். உங்களுடைய மதிப்பெண்லாம் இந்த ரிப்போர்ட்டில் ஆட் பண்ணல, அதையுமே நான் சொல்லிடுறேன். 29 மதிப்பெண்லேருந்து 10 மதிப்பெண் வரலையும் இருக்கீங்க அப்படின்னா உங்கள் ரிப்போர்ட்டை இதில் ஆட் பண்ணவே இல்லை. 0 வரலையுமே நான் ஆட் பண்ணல சரிங்களா. 30 மதிப்பெண் வரலையும் தான் இந்த ரிப்போர்ட்டில் நான் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த ரிப்போர்ட் 39 பேஜ் இருக்குது. இவ்வளோ பேர் வந்து 30 மதிப்பெண்களுக்கு மேலே தான் வாங்கியிருக்காங்க. 30லேருந்து 30 மதிப்பெண்களுக்கு மேலே தான் வாங்கியிருக்காங்க. அதுக்கப்புறம் 0லேருந்து 10க்குள்ளே நீங்கள் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் டெஸ்ட் எழுதிங்கன்னா உடனே உங்களுக்கு மார்க் தெரிஞ்சிருக்கும். டெஸ்ட் எழுதி முடித்தோடனே உங்களுடைய ரேங்க் மட்டும்தான் உங்களுக்கு 2 ஹவர்ஸில் அப்டேட் ஆகும். பட் டெஸ்ட் எழுதி முடித்தோடனே உங்களுடைய மதிப்பெண் உங்களுக்கு தெரிஞ்சிடும் சரிங்களா. உடனே வந்து நீங்கள் எழுதிய வினாக்கள் என்ன, எவ்வளோ மார்க் நீங்கள் வாங்கியிருக்கீங்க, எது சரியானது எது தவறானது, இதெல்லாம் உங்களால் அப்போவே செக் பண்ண முடியும். வியூ ரிப்போர்ட் அப்படின்னு இருக்கும், வியூ சொல்யூஷன் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். அதை யூஸ் பண்ணி நீங்கள் செக் பண்ணியிருக்கலாம். முடிஞ்ச வரையும் 6 மணிக்கு டெஸ்ட் அப்படின்னா 6 மணிக்கே எழுதி முடிச்சிருங்க சரிங்களா. 6 மணிக்கே ஸ்டார்ட் பண்ணி எழுதி முடிச்சிருங்க, இல்லை 7 மணிக்குள்ளே எழுதி முடிச்சிருங்க. அட்லீஸ்ட் 9 மணிக்குள்ளேயே எழுதி முடிங்க. கடைசி நேரத்தில் போய் எழுதாதீங்க சரிங்களா. 9 மணிக்கு மேலே 10 மணி வரையும் நான் போய் எழுதுறேன் அப்படின்னு எழுதாதீங்க. அப்படி எழுதினா நமக்கு தான் டைம் வேஸ்ட். ஸோ முடிஞ்ச வரையும் முன்னாடியே எழுதி முடிச்சிருங்க சரிங்களா. 4 மணி நேரத்தில் ஒரு 20 நிமிஷம் 30 நிமிஷம் நல்லா ஸ்பெண்ட் பண்ண முடியாதா? தாராளமாக ஸ்பெண்ட் பண்ணலாம். ஸோ முடிஞ்ச வரையும் நேரமாகவே டெஸ்ட் எழுதி முடிச்சிருங்க. ஓகே. அதே போல் அந்த 0லேருந்து 10 மதிப்பு நீங்கள் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா
உங்களுடைய ஸ்டடீஸை இல்லை உங்களுடைய டைமை நீங்கள் வேஸ்ட் பண்ண வேண்டாம். டிசைட் பண்ணுங்கள். டிசைட் பண்ணிட்டு அதன் பிறகு படிங்க. நான் முன்னாடி வீடியோலேயே சொன்னது தான். சரிங்களா? ஸோ இந்த ரிப்போர்ட்டில் 60 மதிப்பெண் வாங்கிய நபர் வெங்கடேஷ். அவர் மட்டும்தான் வந்து 60க்கு 60 வாங்கியிருக்காரு. மீதி எல்லாருமே பார்த்தீங்கன்னா 1 or 2 கொஷின் தவறு பண்ணியிருக்கீங்க. இதில் 55 வரலையும் நீங்கள் எத்தனை பேர் மார்க் வாங்கியிருக்கீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 68 பேர். சரிங்களா? 55க்கு மேலே. அதே போல் 50லேருந்து 50க்கு மேலே அப்படின்னு பார்த்தீங்கன்னா எத்தனை பேர் அப்படின்றதையும் நோட் பண்ணிக்கோங்க. 50 மதிப்பெண்ணுக்கு மேலே 240 பேர். அடுத்து பார்த்தீங்கன்னா 40 மதிப்பெண் நான் சொல்லிடுறேன். 40 வரலையும் எத்தனை பேர் வாங்கியிருக்கீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 733 பேர். சரிங்களா? 733 பேர் பார்த்தீங்கன்னா ஏறத்தில் 40 மதிப்பெண் அதுக்கு மேலே நீங்கள் வாங்கியிருக்கீங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா 30. ஸோ இந்த ரிப்போர்ட் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா 30 வரலையும் தான் நான் கொடுத்துருக்கேன். 1128 பேர் 30லேருந்து அதுக்கு மேலே நீங்கள் வாங்கியிருக்கீங்க. ஸோ மொத்தமாக தேர்வு எழுதுந்தே பார்த்தீங்கன்னா 1520 பேர் சம்திங். சரிங்களா? ஸோ கிட்டத்தட்ட ஒரு 400 பேர் தான் வந்து இதுக்கும் கீழே மார்க் வாங்கியிருக்கீங்க. 30க்கும் கீழே ஒரு 400 பேர் இருக்கீங்க. ஸோ இந்த 400 பேரும் இந்த ரிப்போர்ட்குள்ளே நம்ம வரணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டோட படிங்க. சரிங்களா? குறைஞ்சபட்சம் அப்படி படிச்சினா தான் உங்களால் படிக்கிறதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட்டாவது க்ரியேட் ஆகும். அதுக்கும் கம்மியாக நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய படிக்கக்கூடிய நேரத்தை நீங்கள் இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணணும். அட்லீஸ்ட் இந்த மார்க்காவது பாதிக்கு பாதி மார்க்காவது நீங்கள் வாங்கியிருந்தீங்கன்னா தான் அடுத்த தேர்வுகளை உங்களால் நல்லா ஃபேஸ் பண்ண முடியும். அட்லீஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்ட்டோட உங்களால் படிக்க முடியும். இந்த தேர்வுகள் அப்படின்றது பார்த்திங்கன்னா உங்கள் எல்லாரையுமே படிக்க வைக்கணும். புதுசாக படிக்கக்கூடிய தேர்வையும் ஓரளவு நல்லா படிக்க வைக்கணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தை தான் இந்த டெஸ்ட்டை கொடுத்துட்ருக்கோம். ஸோ புதுசாக படிக்கக்கூடிய ஒரு நண்பரால் கூட ஒரு 30 பேஜ் வந்து கண்டிப்பாக படிக்க முடியும். இப்போ இருக்கக்கூடிய சுச்சுவேஷனில் தாராளமாக நீங்கள் ஃபுல் டைம் படிச்சிருக்க முடியும். படிச்சுட்டு தேர்வு எழுதுங்க. படிக்காமல் தேர்வு எழுத வேண்டாம். முடிஞ்ச வரையும் படிச்சுட்டு அதன் பிறகு தேர்வு எழுதுங்க. இந்த ரிப்போர்ட்டில் இருக்கக்கூடிய நேம்லாம் பார்த்திங்கன்னா உங்கள் மொபைல் ஆப்பில் நீங்கள் என்ன நேம் கொடுத்தீங்களோ அந்த நேம் தான். சரிங்களா? உங்கள் நேமை வச்சு நீங்கள் இந்த பிடிஎஃப்பில் சர்ச் பண்ணால் கூட ஈஸியாக உங்கள் நேமுக்கு உங்கள் மார்க் நீங்கள் செக் பண்ணிக்க முடியும். சரிங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ அருண் அப்படின்னு இருக்காங்கன்னா அருண் அப்படின்றத செக் பண்ணுங்கள். சரிங்களா? ப்ரொஃபைலில் அருண் மட்டும் கொடுத்துருந்தீங்கன்னா இதே நேம் தான் இருக்கும். இப்போ சிவாராணி அப்படின்னு கொடுத்துருக்காங்க அப்படின்னா இந்த நேம். சரிங்களா? அதை வச்சு நீங்கள் பிடிஎஃப்பில் சர்ச் பண்ண முடியும். கண்ட்ரோல் ஃபைன் கொடுத்து நீங்கள் சர்ச் பண்ண முடியும். சரிங்களா? உங்கள் நேமை இந்த பிடிஎஃப்பில் சர்ச் பண்ணி உங்கள் மார்க்கையும் உங்கள் ரேங்க்கையும் உங்கள் கிரேடையும் நீங்கள் செக் பண்ணிக்க முடியும். இது எல்லாமே முதல்லே மென்ஷன் பண்ணியிருக்கோம். நேம், மார்க், கிரேட், ரேங்க். சரிங்களா? இதை வச்சு நீங்கள் செக் பண்ணிக்க முடியும். ஸோ அடுத்தடுத்த தேர்வுக்கு ரெடி ஆகிக்கோங்க. இன்றைக்கி சாயந்தரம் 6 மணிக்கு நடக்கக்கூடிய தேர்வு தமிழர் கலைகள். ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு லெசன். குரூப் 2, குரூப் 2, குரூப் 1க்கு நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னா ப்ரிலிம்ஸ்க்கு ரொம்ப முக்கியமான ஒரு லெசன். அது மட்டும் இல்லாமல் இந்த லெசன் மெயின்ஸ்க்கு உங்களுக்கு யூஸ் ஆகும். சரிங்களா? ஸோ இந்த லெசனை படித்து முடிச்சிருங்க. அதே போல் டெஸ்ட் நம்பர் 4க்கான பிடிஎஃப் நம்ம அப்டேட் பண்ண மாட்டோம். நீங்களே ரெஃபர் பண்ணி மேக்ஸ் படிக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா மேக்ஸ் தான். ஸோ அந்த டாபிக் நீங்கள் படிச்சுனா போதுமானது. நீங்கள் எங்கே வேணாலும் ரெஃபர் பண்ணி படிக்கலாம். அதுவும் எந்த இடத்துலேருந்து நீங்கள் படிக்கணுன்றதையும் மென்ஷன் பண்ணிட்டோம். 6th term 2 அப்படின்னு சொல்லிட்டோம். அதே போல் மேக்ஸ்ன்னு சொல்லிட்டோம். 8th மேக்ஸ் சொல்லிட்டோம். இதை ரெஃபர் பண்ணி நாளைக்கு தேர்வுக்கு நீங்கள் படிக்கலாம். சரிங்களா? இது வரலையும் டெலகிராமில் ஜாயின் பண்ணாதவங்க டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதே போல் உங்கள்கிட்ட படிக்கிறதுக்கான புத்தகங்கள் இல்லை அப்படின்னா அதியமான் டீம் சார்பாக உங்களுக்கு சோசியல் சயின்ஸில் 5 books, சயின்ஸில் 3 books, பொதுத்தமிழில் 4 புத்தகங்கள், யூனிட் 8ல் 2 வால்யூம், அதே போல் யூனிட் 9 இந்த புத்தகங்கள் எல்லாமே athiyamanteam.com வெப்சைட்டில் இருக்குது. நீங்கள் ஆர்டர் பண்ணிங்க அப்படின்னா லாக்டவுன் முடிஞ்ச பிறகு தான் புத்தகம் சென்ட் பண்ணுவோம். ஸோ புத்தகம் வேணுன்றவங்க லாக்டவுன் முடிஞ்சோ இல்லை இப்போதைக்கோ நீங்கள் ஆர்டர் பண்ணி வச்சுக்கோங்க. லாக்டவுன் முடிஞ்ச பிறகு கண்டிப்பாக புத்தகம் உங்களுக்கு அனுப்பி வைக்கப்படும். இங்கிலீஷ் மீடியமில் சோசியல் சயின்ஸில் 5 booksம் சயின்ஸில் 3 booksம் இருக்குது. சரிங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றியுடன் அதியமான் குழுமம். கற்றலை தவம் ஆற்றலை வரும். நன்றி, வணக்கம்.